நாங்கெல்லாம் 1 மாசத்துலேருந்தே குழந்தைகள வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவோம். வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க வேண்டாம். அந்த குழந்தைக்கு அந்த கண்ணோட சுத்துற தன்மை பார்த்தீங்கன்னா, அந்த ஐபால் மூவ்மெண்ட்ட கருவிழியோட சுழற்சி ஒரு 4 மாச குழந்தைக்கு சுத்துற மாதிரி அது ஒரு 4 வயசுல கூட நடக்காது. ஒரு 3, 4 மாசத்துல இருந்தே அந்த குழந்தை எத்தனைய பார்க்கலாம், யார பார்க்கலாம், என்னத்தெல்லாம் பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படின்னு அந்த கண்ண அவ்ளோ யூஸ் பண்றாங்க. ஒரு 6, 7 மாசத்துல இருக்கும்போதெல்லாம் அந்த குழந்தை வெளி உலகத்துல நெறைய நேரம் இருக்கணும். நாங்க தாய்ப்பாலுக்கு நிகரா சாப்பாடு குடுக்கறது எவ்வளோ முக்கியமோ, தாய்ப்பால் குடுக்கறது எவ்வளோ முக்கியமோ, அதுக்கு ஈக்குவலா அவுட்டோர்ல குழந்தைங்க இருக்கணும். நேச்சரோட இருக்கணும் அந்த குழந்தை. மரம், செடி, கொடி ஆடுறதையும், அசையறதையும், அ அ வானம், பூமி அப்படிங்கிற மாரி மண்ணு, காத்து இதெல்லாம் இயற்கையோட அந்த குழந்தை இருக்கணும். வெளியில முக்கியமா இருக்கணும். அதே மாரி வீட்டுக்கு யார் வந்தாலும் ஒரு 7வது, 8வது மாசம், 6 மாசம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு எல்லாம் ஒண்ணுதான். யார் எடுத்தாலும் போயிருவாங்க. 8வது மாசம், 7வது மாசத்துலலாம் இப்பலாம் இன்னும் முன்னாடி இருந்தே கூட, புது நபர்கள் வந்தா நான் போமாட்டேன். இது ஒரு இதுக்கு பயப்பட வேண்டியதில்ல. இது ரொம்ப சரியான ஒரு அந்த குழந்தையோட ஐக்யூ டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல.